இந்த சீரியலோட ப்ரோமோல நம்ம தமிழோட அப்பா தமிழும் சேதுவும் மறு வீட்டுக்கு வராங்கன்றதுனால வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய பேனர்ல மறு வீட்டுக்கு அன்போடு அழைக்கிறோம்னு தமிழோட அப்பா கை கும்பிட்டு வர வைக்கிற மாதிரி போஸ்டர்ல போட்டிருக்கு. பேனரை பார்த்து நம்ம தமிழோட அம்மா என்னங்க இது ஏன் இப்படி கலவரம் பண்ணி வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி ஊர் ஃபுல்லா போஸ்டர் அடிக்க போறீங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம தமிழோட அப்பாவும் ஆமா ஊர் ஃபுல்லா போஸ்டர் அடிக்க தான் போறாங்க, நம்ம சேது மாப்பிள்ள எல்லாத்தையும் பார்த்த உடனே அசந்து போயிடுவார்ல, அதுக்காக தான் இப்படி பண்ணேன்னு சொல்றாரு. தமிழோட அம்மாவும் சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த பேனர் போஸ்டருக்குலாம் ஏதுங்க உங்ககிட்ட காசுன்னு கேக்குறாங்க. அதுக்கு தமிழோட அப்பாவும் நீ தான் பீரோல பணம் வச்சிருக்கல, அதை எடுத்துட்டு போய் தான் இந்த போஸ்டரும் பேனரும் அடிச்சேன்னு சொல்றாரு. நம்ம தமிழோட அம்மா ரொம்ப கோவப்பட்டு அட பாவி, அந்த பணத்துல தான் தமிழுக்கும் மாப்பிளைக்கும் விருந்து சமைச்சு போடணும், அவங்களுக்கு போகும்போது துணிமணி எடுத்து கொடுக்கணும்னு எடுத்து வச்சிருந்தேன், அந்த பணத்தை எடுத்து இப்படி செலவு பண்ணிட்டேன்னு திட்டுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சேதுவோட அப்பாவுக்கு அவரு ஜெயில பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நினைவுக்கு வந்து போகுது. அதை பத்தி அவர் யோசிச்சு நெஞ்சு வலியே வந்துருது. அந்த நெஞ்சு வலியில அவர் ஐயோ அம்மான்னு கத்த சேதுவோட அம்மா இருந்துகிட்டு என்னங்க என்ன ஆச்சு உங்களுக்குன்னு எழுந்து பாக்குறாங்க. சேதுவோட அம்மாவும் சேது சீக்கிரமா இங்க உங்க அப்பாக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு சீக்கிரமானு கத்துறாங்க. அவங்க கத்துற சத்தம் கேட்டதும் குடும்பத்துல இருக்கிற மொத்த பேரும் வந்து நிக்கிறாங்க. சேது அவருக்கு தெரிஞ்ச டாக்டருக்கு போன் பண்ணி டாக்டர் இங்க அவசரம் சீக்கிரம் கிளம்பி வாங்கன்னு சொல்லிடுறாரு. டாக்டரும் வந்து சேதுவோட அப்பாவை செக் பண்ண நம்ம டாக்டர் இருந்துகிட்டு அப்பா ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆயிருக்காரு தம்பி, அதான் பிபி ஜாஸ்தியாகி ஹார்ட் பீட்டும் அதிகமா இருக்கு, அவருக்கு நான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், நல்லா தூங்கி எந்திரிச்சாருன்னா காலையில எல்லாம் சரியாயிடும்னு டாக்டர் சொல்றாரு. நம்ம அம்மாச்சி அழுது கேட்டே சேதுவோட அப்பாவை பார்த்து ஐயா இந்த குடும்பத்துக்கே நீ தான் ஆலமரம், உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா எங்களால தாங்க முடியாதுன்னு சொல்லி புலம்புறாங்க. சேதுவோட அப்பா இருந்துகிட்டு எனக்கு எதுவும் ஆகாதாத்தா நீங்க அழாதீங்கன்னு சொல்றாரு. அதான் நம்ம டாக்டரே ஒன்னும் இல்லன்னு சொல்லிட்டாருல, அதனால இத பத்தி கவலைப்படாதீங்கன்னு சொல்றாரு. சேதுவோட அப்பா கிட்ட அப்பா உங்களுக்கு பிபி ஏறி நெஞ்சு வலி வர அளவுக்கு என்னப்பா நினைச்சீங்கன்னு கேட்க சேதுவோட அப்பா இருந்துகிட்டு இல்லப்பா நான் ஜெயில பட்ட கஷ்டம் எல்லாம் எனக்கு நினைவுல வந்து போகுது, என்னால அந்த விஷயம் எல்லாம் மறக்கவே முடியலன்னு சொல்றாரு. அதை கேட்டு சேது இருந்துகிட்டு அப்பா நீங்க கவலைப்படாதீங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணு நம்ம சும்மாவே விடக்கூடாது, அவ மட்டும் என் கையில கிடைச்சானா அவளுக்கு அன்னைக்குதான் கடைசி நாள், அவ நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்றாரு. அதை கேட்ட தமிழுக்கும் இன்னொரு பக்கம் நின்னுட்டு இருந்த தாமரைக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அச்சிச்சோ போற போக்க பார்த்தா நம்ம கூடிய சீக்கிரம் மாட்டிடுவோம் போல இருக்கேன்னு ரெண்டு பேருமே நினைக்கிறாங்க. நம்ம அம்மாச்சி இருந்துகிட்டு சேது கிட்ட சேது அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ண பொண்ணை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி இப்ப வரைக்கும் எதுவுமே கண்டுபிடிக்கலையாடான்னு சொல்றாங்க. என் புள்ள ஜெயிலுக்கு போக காரணமா அந்த சிரிக்கியை ஏன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்து, அவரை நானே கண்டந்துணமா வெட்டி போட்டுறான்னு சொல்லி திட்டுறாங்க. நம்ம சேது ஆறுமுகத்துக்கு போன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி எங்க அப்பாவை மாட்டி விட்ட பொண்ணை கண்டுபிடிச்சியான்னு கேக்குறாரு. நம்ம ஆறுமுகம் இருந்துகிட்டு அண்ணன் நானும் எவ்வளவோ தேடின்னு தேடிட்டேன், அந்த பொண்ணு என் கண்ணிலே சிக்க மாட்டேங்குதுன்னு, ஆனா அந்த பொண்ணை நான் நேர்ல பார்த்தா அடையாளம் கண்டுபிடிச்சிருவேன், கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிச்சு சொல்லிடுறேன்னு சொல்றாரு. சேதுவும் இங்க பாரு ஆறுமுகம் உனக்கு அதிகபட்சம் 1 மாசம் தான் டைம் கொடுப்பேன், அதுக்குள்ள அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு என்கிட்ட கொண்டு வரணும்னு சொல்லிடுறாரு. நம்ம சேது தமிழ் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ண பொண்ணுன்றத கண்டுபிடிப்பாரா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளுக்கு ஸ்டார் வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.